அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி +1 ஃபிசிக்ஸ் செகண்ட் லெசன் இயக்கவியலில் வேகம், திசைவேகம், முடுக்கம் பற்றி பார்க்கலாம். சராசரி வேகம் ரெண்டுமே நமக்கு ஒரே இதுதான். ஸோ வேகம் என்பது துகள் கடந்த சென்ற பாதையின் மொத்த நீளத்திற்கும் எடுத்துக்கொண்ட கால இடைவெளிக்கும் உள்ள தகவு ஆகும். சராசரி வேகம் = பாதையின் மொத்த நீளம் பை மொத்த நேரம். நம்ம வேகத்தை கடந்த தொலைவு பை காலம் அப்படின்னு கூட எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே கடந்த தொலைவை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பாதையினுடைய மொத்த நீளம் டிவைடட் பை மொத்த நேரம். இதுதான் சராசரி வேகம். ஸோ வேகங்கிறது எப்பயுமே ஒரு நேர்குறி ஸ்கேலார் அளவாகும். வேகத்தினுடைய அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர்/செகண்ட்-1. அடுத்து சராசரி திசைவேகம். ஸோ இடப்பெயர்ச்சி வெக்டர் மற்றும் அதற்கான கால இடைவெளி ஆகியவற்றின் விகிதம் சராசரி திசைவேகத்தினை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திசைவேகம் அப்படின்னாவே இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சராசரி திசைவேகத்தை வி வெக்டார் அப்படின்னு எழுதுவோம். வி வெக்டார் ஆவரேஜ் அப்படிங்கிறது தான் சராசரி திசைவேகத்துக்கான குறியீடு. ஸோ அப்போ வி வெக்டார் ஆவரேஜ் =del r வெக்டார் டிவைடட் பை del t. இதில் del r வெக்டாருங்கிறது இடப்பெயர்ச்சி வெக்டார், del அதற்கான கால இடைவெளி. ஸோ இது ரெண்டுத்துக்கான விகிதத்தை தான் நம்ம சராசரி திசைவேகம் அப்படின்னு சொல்வோம். ஸோ சராசரி திசைவேகம் என்பது ஒரு வெக்டார் அளவாகும். இதனுடைய திசை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி வெக்டாரினுடைய திசையிலேயே நமக்கு அமையும். அடுத்து பார்க்க போகிறது உடனடி திசைவேகம் அல்லது திசைவேகம். ஸோ உடனடி திசைவேகம் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா லிமிட் வேல்யூ கொடுப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதாவது டெல்டிங்கிறது 0லேருந்து எது வரைக்கும் போகும் அப்படிங்கிற லிமிட் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் உடனடி திசைவேகம். அதை தான் நம்ம திசைவேகம் அப்படின்னு வரையறுப்போம். ஸோ திசைவேகம் என்பது நேரத்தை பொறுத்து நிலை வெக்டார் மாறும் வீதம் ஆகும். ஸோ திசைவேகம் வரையறு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எழுத வேண்டியது திசைவேகம் என்பது நேரத்தை பொறுத்து நிலை வெக்டர் மாறும் வீதமாகும். இது ஒரு வெக்டார் அளவாகும். ஸோ அப்போ இதுக்கு ஃபார்முலா எழுதணும் பார்த்திங்கன்னா வி வெக்டார் லிமிட் del t instant to 0 del r வெக்டார் பை del t. இல்லை இது எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணி லிமிட் வேல்யூ கொடுத்துட்டாவே நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ dr வெக்டார் பை dt அப்படின்னு சிம்பிளாக எழுதலாம். ஸோ அப்போ திசைவேகத்துக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா வி வெக்டார் dr வெக்டார் பை dt. ஸோ திசைவேகத்தினுடைய அலகு மீட்டர்/செகண்ட்-1. பரிமாண வாய்ப்பாடு LT-1. எல்லுங்கிறது நீளத்துக்கான பரிமாண வாய்ப்பாடு, டீங்கிறது நேரத்துக்கான பரிமாண வாய்ப்பாடு. ஸோ திசைவேகம் வரையறு அப்படின்னா இது ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். அடுத்து திசைவேகத்தை நம்ம வெக்டார் கூறு முறையில் சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா வி வெக்டார் dr வெக்டார் பை dt. ஸோ ஆர் வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம், 3 கூறுகளுடைய குறிப்பாயங்களை அதாவது ஆய் அச்சு கூறுகளை வச்சு எழுதும்போது ஆர் வெக்டார் xi வெக்டார் ப்ளஸ் yj xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ வி வெக்டார் d பை dt இன்ட்டு xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப். அப்போது d பை டிடியை உள்ளே கொண்டு போய் எழுதணும் அப்படின்னா dx பை dt i கேப் ப்ளஸ் dy பை dt j கேப் ப்ளஸ் dz பை dt k கேப். இதில் dx பை dtங்கிறது vx அப்படின்னு எழுதலாம், அதாவது திசைவேகத்தினுடைய x கூறு. dy பை dt என்னன்னு எழுதலாம், vy எழுதலாம். ஸோ vyங்கிறது திசைவேகத்தினுடைய y கூறு. dz பை dt என்னன்னு எழுதலாம், vz. ஸோ vzங்கிறது திசைவேகத்தினுடைய z கூறு. அப்போ திசைவேகத்தினுடைய எண் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், v = vx² + vy² + vz². இங்கே நம்ம திசைவேகத்தினுடைய எண் மதிப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வேகம் அப்படின்னு குறிப்பிடுவோம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது உந்தம். இது 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. உந்தம் அப்படிங்கிறது நம்ம துகளொன்றின் நேர்கோட்டு உந்தம்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ உந்தத்தை என்னன்னு சொல்கிறோம், துகளொன்றின் நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது அது உந்தம் என்பது அத்துகளின் நிறைக்கும் அதன் திசைவேகத்திற்கும் உள்ள பெருக்கற்பலன் ஆகும்.
ஸோ உந்தமும் என்பது ஒரு வெக்டார் அளவு, அதனால் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் வி வெக்டார் அப்படின்னு எழுதலாம். ஸோ உந்தத்தினுடைய திசை வந்து திசைவேகம் எந்த திசையில் செயல்படுதோ அதே திசையில் செயல்படும். அப்போ அதோடைய எண் மதிப்பு மட்டும் எழுதணும் அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு எம்வி அப்படின்னு எழுதணும். திசைவேகத்தை வெக்டார் கூறு முறையில் எழுதணும் அப்படின்னா பிஏ எப்படி எழுதலாம்? பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பிஇசட் கே கேப்னு எழுதலாம். அடுத்து எம்வியில் எம்முங்கிறது ஸ்கேலார், விங்கிறது வெக்டார். அப்போ எம் விஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் எம் விஒய் ஜே கேப் ப்ளஸ் எம் விஇசட் கே கேப் அப்படின்னு எழுதலாம். ஸோ பிஎக்ஸ் அப்படிங்கிறது உந்தத்தினுடைய எக்ஸ் கூறு, அது எதுக்கு சமமாக இருக்கும்? எம் விஎக்ஸுக்கு சமமாக இருக்கும். பிஒய்ங்கிறது உந்தத்தினுடைய ஒய் கூறு, அது எம் விஒய்க்கு சமம். பிஇசட்டுங்கிறது இசட் கூறினுடைய உந்தம், அது எதுக்கு சமமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா எம் விஇசட்டுக்கு சமமாக இருக்கும். ஸோ இது உந்தம். அடுத்து முடுக்கம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சராசரி முடுக்கம்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ டெல் டி, அதாவது T2 மைனஸ் T1 கால இடைவெளியில் திசைவேகமானது V1லேருந்து V2க்கு மாற்றமடைந்த பொருளினுடைய சராசரி முடுக்கத்தை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா திசைவேக மாறுபாடு மற்றும் எடுத்துக்கொண்ட கால இடைவெளி டெல்டி T2 மைனஸ் T1 இவற்றின் தகுவு என வரையறை செய்யலாம். ஓகேங்களா? சராசரி முடுக்கம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசைவேக மாறுபாடும் எடுத்துக்கொண்ட கால இடைவெளி இவற்றுக்கிடையே உள்ள தகவை தான் நம்ம சராசரி முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏ வெக்டார் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு திசைவேக மாறுபாடு என்னன்னு எழுதலாம்? V2 வெக்டார் மைனஸ் V1 வெக்டார். அதே மாதிரி கால இடைவெளியை T2 மைனஸ் T1. ஸோ இது ரெண்டுத்துக்கு உள்ள தகவை தான் நாம் சராசரி முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ V2 மைனஸ் V1 என்னன்னு எழுதுகிறோம்? டெல் V வெக்டார்னும் T2 மைனஸ் T1 டெல் T அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ அப்போ ஏ வெக்டார் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டெல் வி வெக்டார் டிவைட் பை டெல் டி அப்படிங்கிறது தான் சராசரி முடுக்கத்துக்கான சமன்பாடு. இங்கே சராசரி முடுக்கங்கிறது ஒரு வெக்டார் அளவாகும். அதோடைய திசைன்னு பார்த்திங்கன்னா டெல் வி வெக்டாருடைய திசையில் இருக்கும், அதாவது திசைவேகத்தினுடைய திசையில் அமையும். அடுத்து பார்க்க போகிறது உடனடி முடுக்கம் அல்லது முடுக்கம். ஸோ டெல்டி சுழிய நெருங்கும் போது நேரத்தை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்பட்ட மாறுபாடு உடனடி முடுக்கம் அல்லது முடுக்கம் எனப்படும். அப்போ டெல்டிங்கிறது எதை போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுழிய நெருங்கும் போது. அப்போ நேரத்தை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்பட்ட மாறுபாடு தான் நம்ம முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். முடுக்கத்தை ஏ வெக்டார்னு எழுதலாம். ஸோ லிமிட் டெல் டி இன்ஸ்டன்ட் டு 0 இஸ் ஈக்குவல் டு டெல் வி வெக்டார் டிவைட் பை டெல் டி. இல்லை இதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா டிவி வெக்டார் பை டிடி. அப்போ முடுக்கத்துக்கு ஃபார்முலா எழுத சொன்னால் நம்ம என்ன எழுதணும்? முடுக்கம் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி. ஸோ முடுக்கங்கிறது ஒரு வெக்டார் அளவாகும். இதோடைய எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. இதோடைய பரிமாண வாய்ப்பாடு m⁻0 l⁻1 t⁻−2. ஸோ இதில் நமக்கு திசைவேகம், சராசரி திசைவேகம், சராசரி வேகம் வேறுபடுத்துக்கணும் கேள்வி கேட்கலாம். இல்லைனா திசைவேகம் வரையறு, முடுக்கம் வரையறு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஸோ இதிலேருந்து ஏதாவது ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து திசைவேகம் அதிகரிக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய முடுக்கத்தை நேர்குறி முடுக்கம் என்று சொல்வோம். அதாவது திசைவேகம் அதிகரிக்கும் பொழுது முடுக்கமும் என்ன ஆகிட்டே இருக்கும்? அதிகரிச்சுக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் நேர்குறி முடுக்கம். திசைவேகம் குறையும் போது ஏற்படக்கூடிய முடுக்கத்தை நாம் என்ன சொல்லணும்னா எதிர்குறி முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நேரம் அதிகரித்தாலும் நமக்கு திசைவேகம் என்ன ஆகிட்டே வரும்? குறைஞ்சிக்கிட்டே வந்தது அப்படின்னா அந்த முடுக்கத்துக்கு பேர் எதிர்குறி முடுக்கம் இல்லைனா எதிர் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின். நம்ம ஏ வெக்டாரையும் என்ன பண்ணுறாங்கன்னா 3 கூறுகளால் எழுதுவோம். XYZ அப்படிங்கிற ஆய அச்சுக்களை வச்சு எழுதும் போது நமக்கு ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு dVx பை டிடி ஐ கேப் ப்ளஸ் dVy பை டிடி ஜே கேப் ப்ளஸ் dVz பை டிடி கே கேப்னு எழுதுவோம். இதுதான் எதுக்கு ஈக்குவல்? டி வெக்டார் பை டிடி. ஏன்னா வி வெக்டாரை தான் நம்ம எப்படி எழுதுவோம்? Vx ஐ கேப் ப்ளஸ் Vy ஜே கேப் ப்ளஸ் Vz கே கேப் அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? அப்போ ஏஎக்ஸுங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎக்ஸ் பை டிடி. அதே மாதிரி ஏஒய்ங்கிறது டிவிஒய் பை டிடி. ஏஇசட்டுங்கிறது டிவிஇசட் பை டிடி. ஸோ இதெல்லாம் நமக்கு உடனடி முடுக்கத்தினுடைய கூறுகள். இப்போது வெலாசிட்டி திசைவேகத்தை வச்சு சொல்லிட்டோம். இப்போது இடப்பெயர்ச்சியை வச்சு
வச்சு சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஏவை எப்படி எழுதலாம்னு பார்த்திங்கன்னா d²x/dt², அதாவது இடப்பெயர்ச்சியினுடைய வச்சு எழுதும் போது இது இரண்டாவது வகைக்கெழு முறையை வச்சு எழுதுகிறோம். dx/dtங்கிறது முதல் வகைக்கெழு, d²xனா இரண்டாம் வகைக்கெழு. ஸோ 2 தாட்டி வர்றதுனால அப்போ ஏஎக்ஸுங்கிறது இடப்பெயர்ச்சியை வச்சு எழுதும்போது d²x/dt²ன்னு எழுதலாம். ஏஒய்யை d²y/dt², az d²z/dt². அப்போ ஏக்கு இடப்பெயர்ச்சி வச்சு ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா a vector d²x/dt²i plus d²y/dt²j plus d²z/dt²k is equal to d²r vector/dt². இங்கே ஆறுங்கிறது நிலை வெக்டார். அப்போ நமக்கு முடுக்கம் என்பது நிலை வெக்டாரின் நேரத்தை பொறுத்த இரண்டாம் வகைக்கெழு அப்படின்னு சொல்லுவாங்க. திசைவேகத்தை பொறுத்தவரைகளும் முதல் வகைக்கெழு, நிலை வெக்டாரை பொறுத்து நமக்கு முடுக்கமானது இரண்டாம் வகைக்கெழுவாக இருக்கும்.